விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு பொது கழிப்பறையில் இறந்த நிலையில் தொப்புள் கொடியுடன் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியது. விழுப்புரம் அருகே உள்ள முண்டியாம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் வருகை புரிந்து செல்கின்றனர். இந்நிலையில் பிரசவ வார்டு அருகே உள்ள பொது கழிப்பறைக்கு மருத்துவமனைக்கு வந்தவர்கள் சென்ற பொழுது கழிப்பறையில் பிறந்து 1 மணி நேரமே ஆன ஆண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் சடலமாக கிடந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அருகில் உள்ள பொது மருத்துவமனை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் போலீசார் அடையாளம் தெரியாத இறந்த நிலையில் இருந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிப்பறையில் பிரசவ வலி ஏற்பட்டு பிறந்த குழந்தையை தொப்புள் கொடியுடன் கொடூரமாக வீசி சென்றவர் பிறக்கும் போதே இறந்து பிறந்ததா, இல்லை உயிருடன் பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டு வீசி சென்றார்களா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பொது மருத்துவமனையில் கழிப்பறையில் குழந்தையை வீசி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது.